ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 1 குரூப் 4க்கான தமிழ். அதில் தேவநேய பாவனர் அவரை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அவரை பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இவரை பற்றி பார்த்துட்டு அவர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் இவருடைய ஊர், தேவநேய பாவனருடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில். இவங்களோட பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா ஞானமுத்து பரிபூரணம். இவருடைய காலம் 7/2/1902 முதல் 15/1/1981 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு உயர்தனி செம்மொழி, தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, ரெண்டுமே எழுதியிருக்காரு. தமிழர் வரலாறு, வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே மின், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலிய 43 நூல்களில் படைத்திருக்காரு. மொத்தம் 43 நூல்களை படைச்சிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர்கள், தேவநேய பாவனருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவலர், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர் என்ன 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. இவர் ஏற்ற நூல்கள் மொத்தம் 43. இவருக்கு சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. இவருடைய சிறப்புகள் பார்ப்போம். தேவநேய பாவனுடைய சிறப்புகள். தமிழை வடமொழி வல்லன்மையில் இருந்து மீட்க இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்க இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனர். இவர் வந்து சொற்பிறப்பியல் அகர முதலியோட திட்ட இயக்குனராக இருந்திருப்பார். சொற்பிறப்பியல் அகர முதலியோட திட்ட இயக்குனராக இருந்திருப்பார் கலைஞரோட பீரியடில். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974 மே 8. 1974 மே 8 தான் சொற்பிறப்பியல் அகர முதலியோட திட்ட இயக்குனராக இருந்திருப்பார். எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் தேவநேய பாவாணர். இவர் 1968 உலகத்தமிழ் கழகம் என்ற தனித்தமிழ் இயக்கத்தையும் தொடங்கியிருக்கார். உலகத்தமிழ் கழகம் என்ற தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியிருக்கார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1968. சரி, இதை பற்றி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா இப்போ தான் பார்த்துருப்போம். 174 சிறப்பு பெயர்கள் பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறும் இவரும் தான். தேவநேய பாவாணர் தான் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாரும் பார்த்தோம், தேவநேய பாவாணர். அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். இப்போ தான் பார்த்துருப்போம். அடுத்து தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் கூறியவர். தமிழ் பெருங்காவலர் யார் பார்த்தோம், இப்போ தான் தேவநேய பாவனர். அடுத்து 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆட்சிவர் யாரும் கேட்குறாங்க. 1981 இது கரெக்டாக போனால் ஜனவரி, ஓகேங்களா, ஜனவரி 5 1981 மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது தான் இவர் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் அவர் சொற்பொழிவு ஆற்றிருப்பார். இந்த முதல் தமிழ் உலக மாநாடு மதுரையில் நடந்திருக்கும். கூற்று கேட்டிருக்காங்க தேவநேய பாவனை பற்றி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியிருப்பார். பள்ளி பறவைகள் இவர் கிடையாது. பள்ளி பறவைகள் வந்து இவர் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் கரெக்டு. கூற்று 1 மற்றும் 2 மட்டும் தான் சரி. அடுத்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார்? தேவநேய பாவனர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையில் என்று மீட்குவதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனர். அடுத்து சரியானதை கண்டறி. தேவநேய பாவனர் அகர முதலில் திட்ட இயக்குனராக பணியாற்றுவது கரெக்டு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். கரெக்டு. செந்தமிழ் சொற்பிழப்பை அகர முதலில் தலைவராக இருந்தவர். அனைத்தும் கரெக்டு.
இது வந்து பார்த்திங்கன்னா 4மே சரியாக இருக்குது. அடுத்து புலவர் 100 பேர் கேட்டிருக்காங்க. திருவிக்கா வந்து உரிமை வீட்டில் பார்த்துருப்போம். ஊவேசா என் சரித்திரம், பருதிமார் கலைஞர் ரூபாவதி, தேவநேயர் பாவாணர் இப்போ தான் பார்த்துருப்போம். மண்ணிலே வின் இது இவருடைய நூல். மண்ணிலே வின் தேவநேயர் பாவாணருடையது. 16 செவ்வியல் தலைமைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவாணர். அதாவது செம்மொழிக்கு வந்து 16 செவ்வியல் தலைமைகள் இருக்குன்னு சொல்லி கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா தேவநேயர் பாவாணர். இது வந்து உங்கள் ஓல்டு புக்கில் இருக்கும். அடுத்து பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் எப்போன்னு கேட்டாங்க. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு இப்போதான் பார்த்துருப்போம். மே 8, 1974. தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேயர் பாவாணர். 16 செவ்வியல் தலைமைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் இதுவும் தேவநேயர் பாவாணர் தான். நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேயர் பாவாணர். இவருக்கு மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. தேவநேயர் பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க கேட்குறாங்க. அதாவது ஒரு சிறப்பு பெயர் நினைக்கிறது எல்லாமே. ஆமாம், செந்தமிழ் ஞாயிறு பார்த்துருப்போம், செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், இந்த 3மே அவருடைய சிறப்பு பெயர். இலக்கிய செம்மல் வந்து அவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 16 செவ்வியல் தலைமைகளை கொண்ட செம்மொழி அதுவே நம் தமிழ் என்றவர் தேவநேயர் பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் ஒன்று என்று கூறியவர் அதுவும் பாவாணர் தான். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவாணர். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. ஆசிரியர் பிளஸ் அவர் இயற்றிய நூல்கள். வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதைகள் கரெக்டு. தேவநேய பாவாணர் தமிழ் திருமணம் பார்த்துருப்போம். தான் திருவிக்கா சைவத்திரவு பிரிஞ்சு திறா மட்டும்தான் இதில் மாறி இருக்கும். அதாவது பொருந்தாத இணை தமிழ்ச்சோலை. அடுத்து திருப்பியும் பொருந்தாத இணை, அது அப்போ பார்த்த கொஸ்டினே தான். வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதைகள், தேவநேய பாவாணர் தமிழ் திருமணம், திருவிக்கா சைவத்திரவு பிரிஞ்சு திறா தமிழ் சோலை, இது மட்டும்தான் பொருந்தாத இணை. மாந்தான் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். இது எப்போ நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உலக தமிழ் மாநாடு 1981 நடந்திருக்கும். ஜனவரி 5 மதுரையில் நடந்திருக்கும். இப்போதான் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு தமிழை ஆழன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின். மொத்தம் 43 நூல்களை இயற்றியுள்ளார். இதோட கொஸ்டின்ஸும் முடியுது. தேங்க்யூ.